அழக்கூட திராணியற்று கிடக்கும் அந்த தாயின் முகம் காண்போரை கதி கலங்க செய்யும். கருவறையில் சுமந்து பெற்ற பிள்ளையை ஃப்ரீசர் பாக்ஸில் பிணமாக கண்டால் எந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியும்? இந்த கதறலுக்கும் கண்ணீருக்குமான விடை இந்த ஹோட்டல் அறையில் இருந்திருக்கிறது. அன்று அறையின் உள்ளே 2 உயிர்கள் இறந்து கிடந்துள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த தாயின் பிள்ளை லோகேஷ். அமைந்தகரை MM காலனி பகுதியைச் சேர்ந்த லோகேஷுக்கு வயது 25. அம்பத்தூரில் உள்ள ஒரு IT கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற லோகேஷ் மறுநாள் வரை வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த பெற்றோர் மகனை தேடி அலைந்திருக்கிறார்கள். எங்கும் கிடைக்காததால் அமைந்தகரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதே நேரத்தில் அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு மற்றொரு புகாரும் வந்திருக்கிறது. அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் என்ற வாலிபர் தற்கொலை செய்து கொல்லப்போவதாக குடும்பத்தாருக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியின் தாக்கம்தான் அது. உடனே போலீசார் வாஞ்சிநாதனின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்ததில் அவர் முகப்பேர் பன்னீர் நகரில் உள்ள ஒரு விடுதியில் இருப்பதை உறுதி செய்தனர். அடுத்த கணமே அந்த ஹோட்டலுக்கு சென்று வாஞ்சிநாதன் தங்கியிருந்த அறையின் கதவை தட்டியிருக்கிறார்கள். நீண்ட நேரம் தட்டியும் திறக்காததால் போலீசார் மாற்று சாவி போட்டு உள்ளே நுழைந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த பயங்கரத்தை கண்டிருக்கிறார்கள். உள்ளே வாஞ்சிநாதன் தூக்கில் தொங்கியபடி இறந்து போயிருக்கிறார். அங்கே மற்றொரு சடலமும் கிடந்திருக்கிறது. அதுதான் காணாமல் போன லோகேஷ். லோகேஷுக்கும் வாஞ்சிநாதனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியோடு போலீசார் தொடங்கிய விசாரணையின் முடிவு ஓரின சேர்க்கை. ஆம், வாஞ்சிநாதனும் லோகேஷும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததால் இருவரும் நெருங்கி பழகியிருக்கிறார்கள். அந்த பழக்கம் காதலாக மாறி இருவரும் ஓரின சேர்க்கையில் ஊறி திளைத்திருக்கிறார்கள். அவன் விடவே மாட்டான். வாடா வாடா கால கூட உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டார்ச்சல் பண்ணின்னு இருப்பான். எங்கே வேலைக்கு போனாலும் பின்னாடியே போவான் அவன். அவங்க அம்மா பாவம் ஒரே குறை சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டாண்ட வராதுரா. கிறிஸ்மஸ் அன்னைக்கிட ஒரே அமகலம் பண்ணான். அவன் இல்லாத நான் போக மாட்டேன், அவன் எங்கே அமிச்சிங்க அவனை எங்கே அமிச்சிங்கன்னு இதே நோண்டி நோண்டி கேட்டுனே இருந்தான் கொடாச்சின்னு. அதனால் அவங்க அம்மா சொன்னாங்க, வேணாடா எங்கள் வீட்டுக்கு வர வேணா, உங்கள் அம்மா இந்தமாரி பேசினாங்க வீட்டாண்ட எங்கள் வீட்டாண்டா நீ வர வேணா, நீ உங்கள் வீட்டாண்ட போங்க அப்படின்ட்டு கண்டிச்சு தான் அமிச்சாங்க. அவங்க நாங்கள் அவங்க அம்மா நான் சொன்னாங்க, அவங்க சப்போஸ் இங்கே வந்தாங்கன்னா ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுங்க. இந்த விஷயம் குடும்பத்தாருக்கு தெரிய வர லோகேஷை வாஞ்சிநாதனுடன் சேர விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அந்த ஆத்திரத்தில் வாஞ்சிநாதன் பலமுறை லோகேஷின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாகவும் தெரிகிறது. அடிச்சிருக்கிறாங்க, அங்க எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. அவன் என்னென்ன பண்ணானே என் பையனை என்னென்ன பண்ண எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. எத்தனை வாட்டி என் பையனை அவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிறான்னு எல்லாமே என்கிட்ட இருக்கு. என் பையனை என் வீட்டுக்கே என் பையனையே மாற்றிட்டு போனான் அவன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருமே நான் வான் பண்ணேன், கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், உன் பையனை கண்டிங்கன்னு. அவங்கள கண்டிக்கிறேன்னு போனவங்க 2வது விட்டுட்டாங்க. அந்த பையன் தெரியாது என் பையன்கிட்ட பேசி அவன் சைக்கோ மாரி என் பையன்கிட்ட நடந்திருக்கான். நீண்ட நாட்களாகவே லோகேஷுடன் நெருங்கி பழக முயற்சித்திருக்கிறார் வாஞ்சிநாதன். ஆனால் லோகேஷோ வாஞ்சிநாதனை வெறுத்து ஒதுக்கி பேசியிருக்கிறார். அது வாஞ்சிநாதன் மனதில் பெரும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. இதனால் சம்பவத்தன்று பேச வேண்டும் என கூறி விடுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே இரவு முழுவதும் இருவருக்கும் இடையே தகராறு நடந்திருக்கிறது. அந்த தகராறு முற்றிவிட ஆத்திரத்தில் லோகேஷை அடித்து கொலை செய்திருக்கிறார் வாஞ்சிநாதன். ஆபீஸ் போறேன்னு போனாங்க. ஆபீஸ் போறேன்னு போனவன் 2வது வீட்டுக்கு வரல. இடையிலே அவனை மடக்கிட்டுக்கிறான். நைட் 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு போகும்போதே அவனை மடக்கி அவனை கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான். அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரூமுக்கு எடுத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான் போனது.
அங்கேயே என் பிள்ளைய நைட்டு 12 மணிக்கு வச்சுட்டு அவன் மட்டும் உயிரோடு இருந்து எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறான். என் பையனை பணமாக்கிட்டு. பிறகு வாட்ஸ்அப் மூலம் அனைவருக்கும் தற்கொலை செய்து கொள்ள போவதாக மெசேஜ் அனுப்பிவிட்டு வாஞ்சிநாதன் தூக்கிட்டு இறந்து போயிருக்கலாம் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆண் மீதோ அல்லது பெண் மீதோ காதல் வருவது எப்படி இயல்பானது என்று கருதப்படுகிறதோ அதேபோல பிரிவையும் இயல்பான ஒன்றாக பார்க்க வேண்டிய மனப்பக்குவம் நம் சமூகத்தில் இல்லை என்பதே இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது.